ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், குற்றங்கள் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்தும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான சட்டங்களும் அரச நிறுவனங்களும் உள்ளன என்றும், துரதிர்ஷ்டவசமாக தற்போது எதிர்க்கட்சியினரே இவற்றுக்கெல்லாம் பிரதான குற்றச்சாட்டப்பட்டவர்களாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றங்கள் ஒடுக்குவதில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ஷானி அபேசேகர பெரும் பங்காற்றி வருவதாகவும், அவர் இன்று எதிர்க்கட்சியின் எதிரியாக மாறியுள்ளார் என்றும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். இதேவேளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அமைச்சர் ஆனந்த விஜயபால, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் திலீப பீரிஸ் மற்றும் நீதிமன்றமும் இன்று எதிர்க்கட்சியின் எதிரிகளாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி கூறினார். இன்று நியாயம், நீதி, ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி என்பனவற்றை எதிர்க்கட்சியால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளது. அரசுக்குள்ளே இருந்து கொண்டு அரசு அனுசரணையுடன் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகளை வெளிப்படுத்தக்கூடாதா? அது நாட்டை காட்டிக் கொடுப்பதா? அது தேச துரோகமா? இல்லை, அது நாகரிகமான அரசை கட்டியெழுப்பும் நோக்கமாகும். எமது அரசை நாம் ஒரு நாகரிகமான அரசாக மாற்ற வேண்டும். நமது நாடு ஒரு ஊழல் நிறைந்த அரசாக இருந்தது. எமது இராணுவம், புலனாய்வு பிரிவினர் மீதான கௌரவம், பாராட்டு மற்றும் விசுவாசம் எமக்கு உள்ளது. ஆனால் எமது இராணுவமும் புலனாய்வு பிரிவினரும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் போது அவர்கள் எங்கேனும் அநீதிக்குள்ளானால் நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் இராணுவமும் புலனாய்வு பிரிவும் செயற்பட்டிருந்தால் அவர்களை எந்த இடத்தில் பாதுகாக்கவும் கௌரவிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த பணியை நாம் செய்வோம். ஆனால் இராணுவத்திலோ அல்லது புலனாய்வு பிரிவிலோ உள்ள ஒரு சிறிய குழுவினர் ஏதேனும் ஒரு குடும்பத்தின் அதிகாரத்துக்காக அல்லது ஒரு அரசியல் முகாமின் அதிகாரத்துக்காக அரசு சேவையின் பேரில் குற்றங்களை செய்திருந்தால் அவர்களுக்குரிய தண்டனையை வழங்க எமது அரசாங்கம் தயங்காது. தங்கள் அதிகாரத்துக்காக ஒரு குடும்பத்தின் மற்றும் தங்கள் அரசியல் முகாமின் அதிகாரத்துக்காக செய்யப்பட்ட குற்றங்களான தாஜுதீன் விவகாரமும் அப்படித்தான், ஈஸ்டர் தாக்குதலும் அப்படித்தான். இவற்றின் பின்னணியில் மிக சிறிய அரச இயந்திரத்தின் இயக்குநர்கள் இருந்தனர். இதனை நாட்டுக்கு வெளிப்படுத்தக்கூடாதா? நாட்டில் வெள்ளை வேன் பயம் இருக்கவில்லையா? இலக்கத்தகடுகள் இல்லாத வெள்ளை வேன்களில் வந்து தங்கள் காணியில் வீட்டை உடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனிதர்களை கடத்தினார்கள். இவை சிவில் மோதல்கள் அல்ல. ஒரு சிறிய குழுவினர் தங்களின் அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு இக்கொடூர கொலைகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் நிச்சயமாக கடமைப்பட்டுள்ளோம். இதற்கு விபரீதமாக அல்லது எதிராக செயற்படக்கூடியவர்கள் இக்குற்றங்களினால் லாபம் ஈட்டியவர்கள் மாத்திரமே என குறிப்பிட்ட ஜனாதிபதி, விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளை யாராவது அச்சுறுத்தினால் அல்லது அழுத்தம் கொடுத்தால் அரசாங்கம் அவர்கள் சார்பில் முன்னிற்கும் என்றும் பொதுமக்களும் அவர்களுக்காக முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். காலத்தின் மணல் துகள்களால் இவை மூடி போகும் என்று சிலர் நினைத்தார்கள். அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். குற்றவாளிகளை முறையாக சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது கடமையாகும். விசாரணைகளை மேற்கொண்டு கைது செய்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் மூலம் நாம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவோம். கொலைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக கப்பம் வாங்கிய ஒரு வரலாறு இருந்தது. இன்று காலையில் கைது செய்யப்பட்டவர்களின் ரகசியங்கள் உங்களுக்கு விரைவில் தெரிய வரும். நீங்கள் இன்னும் அப்படிப்பட்டவர்களை கட்சியில் வைத்திருப்பீர்களா? போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் வளர்வதற்கு அரசியல் அதிகாரமே துணையாக இருந்துள்ளது. இந்த விவகாரங்களுக்காக அரசியல் அதிகாரம் வழங்கும் அனைத்து பாதுகாப்புகளையும் நாம் முற்றிலும் ஒழிப்போம். யாரும் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூற வேண்டாம். எமக்கு எதற்காக அதிகாரம் வழங்கப்பட்டது? ஒரு பாரிய மக்களாணை இருந்தது. அதற்குள் ஒரு சாராம்சம் இருந்தது. அதுதான் எமது அரசை நாகரிகமான ஒன்றாக மாற்றுவதாகவும் பாராளுமன்றம் நாகரிகமானதாக மாற வேண்டும். இந்த நாட்டுக்கு மீண்டும் நாகரிகத்தை கொண்டு வரும் பொறுப்பே எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திற்குள்ளும் அரசு நிறுவனங்களுக்குள்ளும் இவை அனைத்துக்குள்ளும் மீண்டும் நாகரிகத்தை கொண்டு வரும் போராட்டத்திலேயே நாம் ஈடுபட்டுள்ளோம். பணம் நாட்டிலிருந்து வெளியே கடத்தப்பட்டுள்ளது. அவை இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. சிலரை நாம் கைது செய்துள்ளோம். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஊழல் மூலம் ஈட்டப்பட்ட செல்வமே டாலர்கள் ஊடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளது. இலங்கைக்குள்ளது ரூபாய்களாக இருக்கலாம், ஆனால் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டது டாலர் வடிவத்திலாகும். இந்த நாட்டின் பொருளாதாரமும் சமூக அமைப்பும் வீழ்ச்சி அடைவதற்கு ஊழலே காரணமாக இருந்துள்ளது. எவருக்கும் தனிப்பட்ட பழிவாங்கும் எண்ணமோ குரோதத்தை தீர்த்து கொள்ளும் தேவையோ எமக்கு கிடையாது. இது பழிவாங்கல் அல்ல. போதைப் பொருள் பணம், குற்றவாளிகளின் பணம், ஊழல் மூலம் ஈட்டப்பட்ட பணம் என அனைத்தும் டிடி ஊடாகவே சென்றுள்ளன. இந்த நாட்டின் பொதுமக்களுக்கு ஊழல் மோசடிகளுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பிற்கு உயிர் கொடுக்கும் அரசாங்கமாக நாம் மாறி வருகிறோம். அதனை நாம் செய்வோம். சிலர் தங்களது உயிரை பணயம் வைத்தே இந்த விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு எனது நன்றிகள். அதற்கமைய பெருமளவிலானோருக்கு நாம்
மூலம் பிடியாணை பெற்றுள்ளோம். பெருமளவிலானோர் நீதிமன்றத்தை எதிர்கொள்ள முடியாமல் தப்பியோடியுள்ளனர். இது பழிவாங்கல் அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தங்களை பற்றிய தரவுகளை நீதிமன்றத்தில் முறையாக முன்வைத்து விடுதலையாவதற்கான உரிமை உண்டு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்தார். අප විසින් කළ යුතු නැද්ද රාජ්‍ය ඇතුළෙන් රාජ්‍ය අනුග්‍රහය ලැබමින් අපරාධ කරලා තිබෙනවා නම් අපරාධ කරුවන් එල්දරව් කළ යුතු නැද්ද? ඒ රට පාවා දීමක්ද? ඒ දේශද්‍රෝහී වීමක්ද? නැයි ශිෂ්ට සම්පන්න රාජ්‍ය ගොඩනැගීමේ අභිප්‍රාය. අපේ රාජ්‍ය ශිෂ්ට සම්පන්න රාජ්‍ය බවට පරිවර්තනය කළ යුතුයි. ජනාධිපතිවරයාගේ සිට පහළම දේශපාලන නායකත්වය දක්වත් ජනාධිපති ලේකම්වරයාගේ සිට පහළම රාජ්‍ය නිලධාරියා දක්වත් සෑම දෙනාම ශිෂ්ට සම්පන්න රාජ්‍ය කොටස් කරුම් බවට පත් කළ යුතුයි. හැබැයි අපේ රට තිබුණේ කොතනද? අශිෂ්ට රාජ්‍ය. අපේ හමුදාව අපේ බුද්ධි අංශයත් ඒ පිළිබඳව ගෞරවය, ඇගීම, හෘදයාංගභාවය අපි තුල තිබෙනවා. හැබැයි අපේ හමුදාවන් අපේ බුද්ධි අංශ රාජ්‍ය ආරක්ෂාව වෙනුවෙන් කරලා ද කැපකිරීම වලට ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් යම් කාර්යභාරයක් කරන විට කොතනක හෝ වුන් පීඩාවට පත් වෙනවා නම් අපි ඔවුන් වෙනුවෙන් පෙනී සිටිනවා. දේශීයවත් ජාත්‍යන්තරවත් රාජ්‍ය පැවැත්ම වෙනුවෙන් ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් රටේ ආරක්ෂාව වෙනුවෙන් අපේ හමුදාවන් බුද්ධි අංශ ක්‍රියාත්මක වෙලා තිබෙනවා නම් ඔවුන් ඕනෑම තැනක ආරක්ෂා කරන්නත් ගෞරව කරන්නත් අපි බැඳී ඉන්නවා, අපි කාර්ය කරනවා. හැබැයි ඒ හමුදාවන්ගේ මේ බුද්ධි අංශයෙන් මුතා කුඩා කණ්ඩායම් රාජ්‍ය වමනාවකට යම් පවුලක බලය වෙනුවෙන් යම් දේශපාලන කඳවුරක බලය වෙනුවෙන් කණ්ඩායම් ඉටු කරලා තිබෙනවා නම් ඒ සඳහා නිසි දඬුවම් ලබා දෙන්න අපේ ආණ්ඩුව පැකිලෙන්නේ නැති බව මා කියනවා. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஒரண ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவனான அரக்கட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்னவை போலீசார் கொலை செய்வதை தடுப்பதற்கும் குறித்த சந்தேக நபரின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை தவிர வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கும் அத்துடன் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து அவரை விடுவிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக கடந்த 2023 ஆண்டு துபாயில் வைத்து சந்தேக நபரின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி என்பவரிடம் 50 கோடி ரூபாயை லஞ்சமாக கோரியுள்ளனர். பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 12 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரண தொகுதி அமைப்பாளராக செயற்படும் சரித் வசந்தகுமார் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் இலங்கை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளராக செயற்பட்ட வருஷ எண்ணத்திகே அருண் ஸ்ரீ சதுரங்க ஆகியோரே இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. 2026 அக்டோபர் 12 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் நடைபெறவிருக்கின்ற இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சி மாநாடு குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கல், புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலைகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நாட்டின் கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதுடன் நாட்டின் எதிர்கால பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதில் இந்த உச்சிமாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். இந்நிகழ்வில் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் கிருஷான் பாலேந்திர, பிரதி உப தலைவர் வினோத் ஐத்ராமானி, செயலாளர் நாயகம் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஷிரான் பெர்னாண்டோ, பிரதி செயலாளர் நாயகம், பிரதம செயற்பாட்டு அதிகாரி அலக்கி பெரேரா மற்றும் பொருளாதார புலனாய்வு பிரிவின் பிரதம பொருளாதார நிபுணர் அனக்கி ராட்ரிகோ வீரசேகர் உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர்.
ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக வளர்வதையும் வன்முறையற்ற சூழலில் வாழ்வதையும் உறுதி செய்வதற்காக உறுதியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துதல், முன்னேற்றங்களை பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் துரித நடவடிக்கைகளை எடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெற்காசிய அமைச்சர்கள் மாநாடு கடந்த 23ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பமானது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பிராந்திய மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் தெற்காசியாவுக்கான யூனிசெஃப் பிராந்திய அலுவலகமும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசிய மற்றும் கிழக்கு மத்திய தரைக்கடல் பிராந்திய அலுவலகங்களும் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளரின் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்த விசேட பிரதிநிதியின் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் இப்பிராந்தியத்தை சேர்ந்த அமைச்சர்கள், உயர் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்கும் நாடுகள் தமது அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதுடன் தீங்கு விளைவிக்கும் சமூக பழக்க வழக்கங்கள், குழந்தை திருமணம், சிறுவர் தொழிலாளர் தரவு மற்றும் ஆதாரங்களில் காணப்படுகின்ற இடைவெளிகள், வளப்பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வன்முறைகள், துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் போன்ற வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான சவால்களுக்கான தீர்வுகளை ஆராய உள்ளனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முறை சார்ந்த அணுகுமுறைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்ததோடு, குழந்தை பாதுகாப்பு என்பது ஒரு துறை சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அது நாட்டின் பரந்த அபிவிருத்தி, நிர்வாகம் மற்றும் சமூக நீதிக்கான நிகழ்ச்சி நிரலில் உள்ளடங்கிய ஒரு தேசிய முன்னுரிமையாகும் என்பதை அவர் வலியுறுத்தினார். இத்துவா அனர்த்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மலையக தோட்ட மக்களுக்கு காணி உரிமை இல்லாவிட்டாலும் ஏனையவர்களுக்கு வழங்கப்படுவது போன்று 50 லட்சம் ரூபாவுடன் 10 பர்ச்சஸ் காணியில் 650 சதுர அடியை கொண்ட வீடு ஒன்றை நிர்மாணித்துக் கொடுக்க தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கான அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்டுள்ளது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர் நந்தன் மில்லல்ல எம்பியினால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், தோட்டப்புறங்களில் தனியான மற்றும் இரட்டை லயன் வீடுகளாக மொத்தம் 1,16,275 வீடுகள் இருப்பதுடன் 1,104 மாடி வீடுகள் காணப்படுகின்றன. இந்த லயன் வீடுகள் தோட்ட கம்பெனிகளாலும் ஓரளவு பராமரிக்கப்பட்டு வருவதுடன் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்தும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் மலையக மக்களுக்கு லயன் அறைகளுக்கு பதிலாக காணி உரிமையுடன் நிரந்தர வீட்டுரிமையுடன் அவர்களை குடியமர்த்துதல் அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய அமைச்சரவை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதன் பிரகாரம் பெருந்தோட்டங்களில் இருக்கும் மலையக மக்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவதற்கு இந்திய வீட்டுத்திட்ட உதவியின் மூலம் 10,000 வீடுகளை அமைப்பதற்கு இலக்கு வைத்திருக்கின்றோம். அதில் 4,000 வீடுகளின் வேலைகள் முடிவடைந்திருக்கின்றன. மேலும் 1,300 வீடுகளின் வேலை இடம்பெற்று வருகிறது. இந்த வருடம் முடிவடையும் போது அந்த கட்டுமான வேலைகள் முடிவடையும் என நம்புகின்றோம். அதே நேரம் இந்த வருடத்திற்குள் மேலும் 2026 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அதே நேரம் தற்போது தித்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஜனாதிபதி இந்த சபையில் அறிவித்திருந்தார். அதன் பிரகாரம் பூரணமாக வீடுகளை இழந்த வீட்டுரிமை உள்ளவர்களுக்கு 50 லட்சம் ரூபாவுடன் 10 பர்ச்சஸ் காணியில் 650 சதுர அடியை கொண்ட வீடு ஒன்றை நிர்மாணித்துக் கொடுக்க தீர்மானித்திருக்கின்றோம். என்றாலும் லயன் அறைகளில் இருப்பவர்களுக்கு காணி வீடு உரித்துரிமை இல்லை. அதனால் லயன் அறைகளில் இருக்கும் பூரணமாக பாதிக்கப்பட்டவர்கள், மிக ஆபத்தான லயன் அறைகளில் இருப்பவர்கள் மற்றும் வாழ முடியாத லயன் அறைகளில் வாழ்பவர்கள் என அனர்த்த முகாமைத்துவ குழுவினால் பரிந்துரை செய்யப்பட்டவர்களுக்கும் 50 லட்சம் ரூபாவுடன் 10 பர்ச்சஸ் காணியில் 650 சதுர அடியை கொண்ட வீடு ஒன்றை நிர்மாணித்துக் கொடுக்க தீர்மானித்திருக்கின்றோம் என்றார். 2026ஆம் ஆண்டிற்கான பரீட்சைகளுக்கான கால அட்டவணையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இலியனகி அறிவித்துள்ளார். எனவே முன்னர் தெரிவிக்கப்பட்ட தேதியிலே பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று பிற்பகல் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், 2025 செப்டம்பர் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் 2026ஆம் ஆண்டிற்கான பரீட்சைகளுக்கான கால அட்டவணை நடைமுறைப்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்கள் அனைத்து பரீட்சைகளுக்கும் தோற்றுவதற்கு தேவையான கற்றல் காலத்தை கருத்தில் கொண்டதன் பின்னரே இந்த கால அட்டவணை தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் இதன் போது கூறினார். இதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரையில் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயர்தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் 5ஆம் தர புலமை பரிசில்
பரீட்சையினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 12ஆம் தரத்திற்காக நடைபெறும் பொது தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கான பரீட்சையானது அக்டோபர் 24ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் நேற்று முன்தினம் முதல் எதிர்வரும் ஜூலை 16ஆம் தேதி வரையில் கோரப்பட்டுள்ளன. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் கோருவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இலியனகே தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் முதல்வரான சுந்தரலிங்கம் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆகியோர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான விசாரணை ஒன்றின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டம் ஏற்பாடுகளின்படி இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் டி அசோக பேரிஸ் மற்றும் ஏனைய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதி KKAV ஸ்வர்ணாதிபதி NPM ரணதுங்க, வைத்தியர் RW ஜயந்த, கலாநிதி GM முதித் சுஜீவ, பிரிகேடியர் ஓய்வு பெற்ற PJ பெர்னாண்டோ, AL முகமது முக்தார், STP ரத்நாயக்க, AW லால் சந்திர வீரகோன், GAP பத்மநாத், KS லால் பெரேரா மற்றும் ஆணைக்குழுவின் செயலாளர் TMC நாலக திசாநாயக்க ஆகியோர் தனது நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2026/6/22 தேதியிடப்பட்ட 2494 கோடு 05 இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகை மூலம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பதுளை இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள தமிழ் மொழி மூல பாடசாலை மாணவர்களுக்கான இலவச வழிகாட்டல் செயலமர்வு எதிர்வரும் சனிக்கிழமை அன்று பதுளை நகர சைமன் பீரிஸ் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அகில இலங்கை ரீதியில் கற்பித்தல் மற்றும் கற்றல் துறையில் நிபுணத்துவம் பெற்ற வளவாளர்களின் பங்களிப்புடன் நடைபெறும் இச்செயலமர்வில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலகுவான கற்றல் நுட்பங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு முறைகள் தெளிவாக விளக்கப்பட உள்ளன. எனவே இவ்வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலதிக தகவல்களுக்கு இலக்கம் 45/2 விஜயா லேன், மயில்கஸ்தன்ன, பதுளையில் அமைந்துள்ள இந்து இளைஞர் மன்றத்தை நேரில் அல்லது 0769899 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலிய கந்தப்பளை நோனா தோட்டம் கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம், திரவிய சுத்தி, சாந்தி ஓமம் என்பன இடம்பெற்று சூரியனிலிருந்து அக்னி பெறப்பட்டு விசேட ஓமம் இடம்பெற்றது. தொடர்ந்து புனித குளத்திலிருந்து தீர்த்தம் மற்றும் கோபுர கலசங்கள் மற்றும் திருவுருவ சிலைகள் பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. Oh
16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவினால் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த சட்டமூலத்தை ஃபைசர் முஸ்தபா பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டத்தின் மூலம் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கிறது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ இந்த சட்டத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த சட்டத்தை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு வரும் ஹஜ் யாத்திரை மற்றும் முஸ்லிம் சமூகம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரம் ஒன்றை ஒதுக்கி தருமாறு கோரி அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதூதீன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பொது சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் இனிதும சுனில் செனவிக்கு அவர் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது: வரவிருக்கும் பாராளுமன்ற அமர்வு காலத்தில் ஹஜ் யாத்திரை மற்றும் முஸ்லிம் சமூகத்தை பிரதிபலிக்கும் சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்களுடன் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என விரும்புகின்றோம். இதன் மூலம் ஹஜ் யாத்திரை நிர்வாகம், ஏற்பாடுகள் மற்றும் யாத்திரிகள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விரிவானதும் பயனுள்ளதுமான கலந்துரையாடலை முன்னெடுக்க முடியும் என நம்புகின்றேன். முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவலக திணைக்களத்தின் பணிப்பாளர், ஹஜ் குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகள் இச்சந்திப்பில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களின் பங்களிப்பு மூலம் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அடையாளம் காணவும் எதிர்காலத்தில் ஹஜ் யாத்திரிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிவகுக்கும் என நம்புகின்றோம் தாகவும் அவர் தமது கடிதத்தின் ஊடாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான தூதுவர் பலஸ்தீன அரசின் ஜனாதிபதி மாண்புமிகு மஹ்மூத் அப்பாஸிடம் தனது தகுதிச் சான்றை சமர்ப்பித்தார். பாலஸ்தீன அரசுக்கான இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதிநிதியான தூதுவர் முகமது ஃபாரூக் முகமது ஃபவுசர் நேற்று முன்தினம் ரமல்லாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் பலஸ்தீன அரசின் ஜனாதிபதி மாண்புமிகு மஹ்மூத் அப்பாஸிடம் தனது தகுதிச் சான்றுகளை சமர்ப்பித்தார். ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த தூதுவர் ஃபவுசருக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை உள்ளிட்ட சம்பிரதாயபூர்வமான மரியாதைகள் அளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தகுதிச் சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டதோடு ஜனாதிபதி அப்பாஸுடனான சந்திப்பும் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்கவின் அன்பான வாழ்த்துக்களை தூதுவர் ஃபவுசர் தெரிவித்தார். அத்துடன் இலங்கைக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். கால்பந்தாட்டு ஜாம்பவானான போர்த்துக்கலின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபீஃபா உலக கிண்ண தொடரில் நேற்று முன்தினம் இரவு உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் இரட்டை கோல்களை அடித்து ஃபீஃபா உலக கிண்ண வரலாற்றில் அதிகூடிய வயதில் இரட்டை கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். மேலும் ஃபீஃபா உலக கிண்ணத்தில் 6 தொடர்களில் விளையாடி அந்த 6 தொடர்களிலும் கோல் அடித்த ஒரே வீரர் என்ற சிறப்பையும் ரொனால்டோ தன்வசப்படுத்திக் கொண்டார். அத்துடன் 40 வயதை எட்டியதன் பின்னர் ஃபீஃபா உலக கிண்ண வரலாற்றில் இரட்டை கோல்களை அடித்த உலகின் முதலாவது வீரர் என்ற சிறப்பையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெற்றுக்கொண்டார்.